2 நாளைக்கு முன்னால் அவர் அளித்த பெட்டியில் கூட வந்து முதலமைச்சர் வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவார்னு டிடிவி தினகரன். அது வந்து நீங்க வந்து இப்போ ஐயா விஜய் இந்த இடத்துல தான் ஐயா விஜய் அவர்களை நான் முதல் கேள்வி டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் விஜய் கூட போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஐயா விஜய் வந்து இப்பதான் அவர் மெல்ல மெல்ல அவருடைய அரசியலை தீவிரப்படுத்துகிறார். இன்னமும் அவர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவாரே ஆனால் நிச்சயமாக அவர் பக்கம், ஏன்னா அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லையா? தமிழ்நாட்டில் திரைப்படங்களிலிருந்து வந்தவர்களுக்கு மக்களுடைய நுண்ணுணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஐயா பேரறிஞர் அண்ணா தொட்டு ஐயா எம்ஜிஆர், ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா இவர்கள் எல்லோருமே மக்களுடைய நுண்ணுணர்வுகளை ஏதோ ஒரு இடத்தில் மிகவும் துல்லியமாக பிடித்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக அவங்கெல்லாம் ரொம்ப காலமாக இருந்தாங்க. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அதிமுகவில் ஜெயலலிதா ரொம்ப காலமாக இருந்தாங்க. திமுகவில் எம்ஜிஆர் ஒரு 15 ஆண்டுகள் பயணித்தார். இவர் செப்டம்பர்ல தான் பயணிக்க போறதா சொல்லியிருக்கிறார். செப்டம்பர்ல தான் ஐயா விஜய் அவர்கள் அவர் நீண்ட காலமாகவே அவர் தன்னுடைய மன்றத்தை தயார்படுத்தி தானே வந்திருக்காரு. நாம் ஒரு கட்சி ஆரம்பிக்க பொதுவான ஜனங்களுக்கு தெரியல. அல்ல அந்த உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. ஏன்னால் இன்றைக்கு அவர் கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஏறக்குறைய அவருடைய ஆரம்பகால திரைப்படங்களிலிருந்து அவருக்கு ரசிகராக இருந்து மன்றங்களாக இருந்து மன்றங்களை ஒரு ஓர்மைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒரு அரசியலுக்கு தான் போக போறோம். ஏனென்றால் இந்த இடத்தில் தான் நீங்கள் ஐயா ரஜினி அவர்களையும் ஐயா விஜய் அவர்களையும் ஒப்பிட வேண்டும். ஏனென்றால் ஐயா ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஐயா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மேஜிக் நிகழாமலே போயிட்டு. ஆனால் ஐயா விஜய் அவர்கள் பெரிதாக நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் தமிழகத்தில் கரிஸ்மேட்டிக் இரண்டு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தவிர விஜய் வந்து ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை கூட்டணிகள் மறுகட்டமைக்கப்படும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதே கூட்டணியோடு போகாது, கூட்டணிகள் மாறும். இப்போ ஐயா விஜய் தலைமையிலும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி உருவாகும். நிச்சயமாக 4 முனை போட்டியில் யார் வேண்டுமானாலும் அந்த நாற்காலியை, ஏனென்றால் இது இணையத்தினுடைய காலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல். நீங்கள் இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலெல்லாம் ஏதோ பத்திரிகைகள் படிக்கிறவர்கள் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் வள்ளுவன் சொன்னதை போல செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம் என்பதை போல இன்றைக்கு இணையத்தில் யூடியூப் வழியாக பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு செவி வழியாக போய் சேர்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது, இந்த தேர்தலில் கதாநாயகன் வேறு யாரும் கிடையாது, இணையம்தான். இணையம் வழியாக மக்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் அந்த இணையத்தில் பல லட்சம் ஆதரவாளர் அந்த லைக்ஸ் பெற்ற உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் மற்றும் இந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தல்லாம் நூற்றுக்கணக்கான வாக்குகளை கூட பெற முடியல. அவங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து நின்னாங்க. நீங்க இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு, அவருக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு அவரை போய் ஒரு அதற்கும் ஒரு அரசியல் கட்டமைப்போடு வருகிற ஒரு, இப்ப நம்ம பத்திரிகையாளர்களே பல பேருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க போய் ஒரு தேர்தலில் நிக்கிறதுக்கும் ஒரு கட்டமைப்பாக கட்சியை நடத்தி அந்த கட்சியின் வழியாக வரக்கூடிய, அதனாலதான் இணையம் என்பது ஒரு மிகப்பெரிய மாய சக்தி. அது எளியவர்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறது. அது வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக. ஏனென்றால் நீங்க ஒரு காலகட்டத்தில் உங்க வீட்டுல போன் இருக்கா, உங்க வீட்டுல டிவி இருக்கா, இதெல்லாம் ஒரு குறியீடாக இருந்தது, ஒரு செல்வத்தினுடைய குறியீடா. இன்னைக்கு அப்படி இல்லையே, எல்லார் கையிலயும் ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்குல்ல. ஒரு ஜனம் நிச்சயமாக ஒரு மக்களை அதிகாரப்படுத்திய, ஏழை எளியவர்களை ஜனநாயகப்படுத்தியதில் இணையத்தினுடைய பங்கு முக்கியமானது. அந்த வகையில் 2026 தேர்தலில் இணையம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் வழியாக அரசியலை உணர்ந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்களோ அவர்கள் பீடத்தில் ஏறுவார்கள். ஓகே, நன்றி பெருமாள்மணி சார்.